பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து வந்திருக்கலாம். இருளிலே நடப்பதை போல ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கலாம். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், பிசாசினால் உண்டான உபத்திரவம், ஒரு இருள் சூழ்ந்ததை போல ஒரு தடுமாற்றம். எப்படி போறது, இது எப்படி கடக்கிறது, இந்த பிரச்சனை நம்மள தாண்ட முடியுமா, திடீர்னு இந்த மாதிரி ஒரு இருளான சூழ்நிலை வந்துட்டு அப்படி கலங்குறீங்களா? சரி, இந்த நாளில சங்கீதம் 18வது சங்கீதம் 28வது வசனத்துல தேவ மனிதன் அருமையான ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உங்களுக்கு விளக்கை ஏற்றி அந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். என்றால் நம்முடைய தேவன் ஒளியாய் இருக்கிறார். பிசாசு தான் இருளை கொண்டு வருகிறவன். நம்ம வாழ்க்கையில இருள் வந்தாலே ஒரு பயம் வரும்ல. பயம் வந்திருக்கு அவங்களுக்கு உள்ளத்துல, ஏதோ ஒரு காரியத்துக்கு பயம் இருக்குதா? அப்போ ஒரு இருளின் சக்தி, ஒரு இருள் உங்களை சூழ்ந்து வந்திருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய வெளிச்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், பயம் போயிடும். இருட்டான இடத்துல டக்குன்னு வெளிச்சம் வந்துட்டுன்னு வைங்களேன், பயம் போயிடும். அப்படியே ஒரு தைரியம் வரும்ல. ஆண்டவர் நமக்கு வெளிச்சம். அவரோடு நீங்க நடந்துகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், வெளிச்சத்துல நடக்கிறவங்களா இருப்பீங்க. அவர் உங்களை கைப்பிடிச்சு நடத்தும் போது வெளிச்சத்தில் அழகாய் நடத்துவார். அற்புதமான தேவன் அவர். உங்க வாழ்க்கையில அவர் விளக்கை ஏற்றி அவர் பிரகாசிக்க பண்ணுவார். பிறகு எதுக்கு பயப்படணும்? கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார், எந்த இருளையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சந்தோஷமா தைரியமா சொல்றீங்களா? நீங்க சொன்னா பிசாசாக இருள் விலகி போயிடும். அவ்வளவுதான். தகப்பனே, எங்களுடைய விளக்கை ஏற்றி எங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிற கர்த்தர் நீரப்பா. எங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். எங்க வாழ்க்கையில இந்த இருளை கொண்டு வருகிற போலாத பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த இருளின் வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். யாருடைய வாழ்க்கையிலும் அந்த இருளின் வல்லமைகள் கிரியை செய்யாதபடி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வெளிச்சம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உதிக்கட்டும். இருள் முற்றிலும் விலகட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். பயங்கள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென்.